Hi viewers, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஎஸ் டீடைலிங்கோட ட்ரைனிங் பார்ட் 1 சாப்டர் 1.11. ஸோ இதில் ஷாப் டிராயிங்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரீபார் ஷாப் டிராயிங்ஸ் பற்றி ஆல்ரெடி சாப்டர் 1.9 பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் ஷாப் டிராயிங்க்கு தனியாக வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. வாங்க ஷாப் டிராயிங் நான் பார்த்துடலாம். ஷாப் டிராயிங்ஸ் மே பி ப்ரிப்பேர்டு இன் A0 ஆர் A1 பேப்பர் சைஸஸ். ஸோ பொதுவாக ஷாப் டிராயிங்ஸ் வந்து A0 ஆர் A1 சைஸ் தான் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து A3 ஷீட்லையும் பண்ணுறாங்க. அடுத்து ரீபார் ஷாப் டிராயிங்ஸ் மஸ்ட் ஹேவ் டிராயிங் டீடைல்ஸ், ரிவிஷன் டீடைல்ஸ், நோட்ஸ், லெஜெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஷாப் டிராயிங் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் பிளாக் இருக்கும். டைட்டில் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இருக்கும், டிராயிங்கோட டீடைல்ஸ் இருக்கும், டிராயிங் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் அது மாதிரி டீடைல்ஸ் இருக்கும். அப்புறம் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லெஜெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, லேப் டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு இதில் இருக்கும். கிளைண்ட்டோட லோகோ இருக்கும். ஸோ அது எல்லாமே இருக்கணும், மஸ்ட். அதெல்லாமே அதில் எந்த தப்பும் வந்துடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் கிளியராக நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ப்ரெசன்டேஷன் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்றதை நம்ம சாம்பிள் டிராயிங்ஸ் வச்சு பார்க்கலாம். பார் பண்டிங் ஷெடியூல் மஸ்ட் பி பிளேஸ்ட் இன் த டிராயிங். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பார் பண்டிங் ஷெடியூல் சாப்டரில் பார்த்தோம். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார் பண்டிங் ஷெடியூல் வந்து டிராயிங்லேயே பிளேஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து செப்பரேட்டாகவும் கொடுக்கணும். அடுத்து ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் ஈச் எலமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட் ஃபிட்டிங்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலாக இருக்கும். ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னா ஃபுட்டிங், மார்க்கு, சைஸு, அப்புறம் அதோட லேபிள்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ செக்ஷன் ரெஃபரன்ஸ் இருந்தால் செக்ஷன் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபுட்டிங் மார்க் F1 கொடுத்துருவாங்க, அதோட சைஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. மேபி கிரிட் லொகேஷன்ஸ் கூட அதிலே கொடுத்துடலாம் நம்ம. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட லேபிள்ஸ், பாட்டம் எவ்வளோ, டாப் எவ்வளோ, வேற என்ன டவல்ஸ் கொடுக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையும் அதில் கொடுத்துருவாங்க. அது வந்து ஷெடியூல் ஃபார்மேட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான் அண்ட் செக்ஷன்ஸ்லையும் பேட் ஃபுட்டிங்ஸ் டீடைல் பண்ணுவாங்க. அடுத்து வால் ஃபுட்டிங்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபுட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் அண்ட் செக்ஷனில் டீடைல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் பண்ண சொல்லுவாங்க, அதோட வாலும் சேர்த்து கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம்ஸும் ஷெடியூலில் பண்ணலாம், ஈஸியாகவே இருக்கும். அண்ட் ஆர் எலிவேஷன் அண்ட் செக்ஷன்ஸ்லையும் நம்ம பண்ண முடியும். வால்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எலிவேஷன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இரகுலர் ஷேப் ஏதாவது வந்துச்சுன்னா பிளான்லையும் டீடைல் பண்ணுவாங்க. அடுத்தது பீம்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எலிவேஷன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் தான் பிளான்லையும் டீடைல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் பிளான் அண்ட் செக்ஷன்ஸ் தான். அடிஷ்னலாக ப்ளோனப் செக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ப்ளோனப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளோனப் செக்ஷன்ஸ் வச்சு டீடைல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு ப்ராஜெக்டோட சாம்பிள் டிராயிங்ஸ், ஷாப் டிராயிங்கோட சாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் ஷாப் டிராயிங் செட்டிங் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன எலமெண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பேட் ஃபிட்டிங்கோட டிராயிங். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ பிளான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் மார்க் கொடுத்துருக்காங்க, F10, F11 அப்படின்ற ஃபுட்டிங் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங்கை பிளான் வியூவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது, அதனால் டிஃப்ரெண்ட் ஃபுட்டிங்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட செக்ஷன்ஸ், காலமோட செக்ஷன்ஸ் வந்து இங்கே பார் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு டிபிக்கல் செக்ஷன் வச்சிருக்காங்க. இதே ஒரு ஃபுட்டிங்கும் ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன்ஸ் வைக்கலாம், ஆர் ஒரே ஒரு டிபிக்கல் செக்ஷன் வைக்கலாம். ரெண்டு மாதிரி பண்ண முடியும். ஸோ சிமிலராக இருக்கும்போது ஒரு டிபிக்கல் செக்ஷன் வச்சாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார் பெண்டிங் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேப் ஸ்லைஸ் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. காலமுக்கு மட்டும்தான், ஃபுட்டிங்க்கு லேப் இல்லை, அதனால கொடுத்துருக்காங்க. இங்கே எலிவேஷன் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கிரேட் ஆஃப் ஸ்டீலோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா நோட்ஸில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கவர் கொடுத்துருக்காங்க. தென் பார் எப்படி பிளேஸ் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே லெஜெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செக்ஷன் டைப். ஸோ இதுதான் ஃபுட்டிங்கோட டிராயிங். ஸோ கீ பிளான் இருக்குது, பிளானில் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, செக்ஷன்ஸ், தென் அதர் டீடைல்ஸ் வச்சிருக்காங்க இங்கே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால் ஃபுட்டிங் ஆர் கண்டினியூஸ் ஃபுட்டிங். இது பார்த்தீங்கன்னா பிளான் வியூவில் டீடைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஏரியா. இந்த டிராயிங்கில் இந்த ஹேட்ச்டு போர்ஷன் மட்டும்தான் இங்கே டீடைல் பண்ணியிருக்காங்க. அதை ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் லைன் போட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் லைன் ஏஏ, அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா R03ல இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, லேப் ஷெடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபுட்டிங்க்கு தனியாகவும் காலமுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. நோட்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபுட்டிங் தான். இதோட கண்டினியூஷன் இங்கே இருக்குது, இங்கே ஆரம்பிக்குது. ஸோ ஏஏ மேட்ச் லைன் நீங்கள் முடிஞ்சிச்சு. திரும்ப பிபி வந்து இதே டிராயிங்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அதோட கண்டினியூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோட்ஸ், லெஜெண்ட்ஸ், லேப் டேபிள்ஸ் எல்லாமே இந்த ஷீட்லையும் கொடுத்துருக்காங்க. பார் பெண்டிங் ஷெடியூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரிங் டேபிள். நம்ம அது வரும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். பார் டேபிள் தான் அது. ஸோ கீ பிளான்ல எந்த ஏரியாலாம் இந்த பர்டிகுலர் டிராயிங்கில் கவர் ஆகிட்டு இருக்குன்றத. ஸோ இது வால் ஃபுட்டிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வால் ஃபுட்டிங்கோட கண்டினியூஷன். ஸோ இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வால் ஃபுட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபுல் ஏரியாவுக்கும் வால் ஃபுட்டிங்கை பார்ட் பார்ட்டாக பிரித்து 3-4 ஷீட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு எலிவேட்டர் பிட்டு. இதில் பார்த்தீங்க பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா 3 எலிவேட்டருக்கு 1 and 2 ஒரு சேர்ந்து ஒரு பிட் இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் 3க்கு ஒரு பிட் இருக்கு. இந்த டிராயிங் எல்லாமே வந்து இந்த பார்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வால் ஃபுட்டிங்கோட கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வால் ஃபுட்டிங்கோட கனெக்டிங்காக இருக்கிறதுனால
அதை மொத்தமாக அதில் பண்ணிட்டாங்க. இந்த ஃபுட்டிங்களோட மட்டும் ஃபவுண்டேஷன் வித் எலிவேட்டர் வால்ஸோட இந்த டிராயிங்கில் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பிளான் வியூ இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட வால் எலிவேஷன் இங்கே ஏன்னு கொடுத்துருக்குது ஏ. ஸோ பி சிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட செக்ஷன்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலிவேட்டர் 3 வால் ஃபுட்டிங்கோட கவர் பண்ண ஏரியா வால்ஸ் மட்டும் இதில் டீட்டெயில் பண்ணி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ அதர் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆர் சேம். செக்ஷன்ஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, லெஜெண்ட்ஸ் இருக்குது, பார்பெண்டிங் ஷெட்யூல் இருக்குது. ஸோ இது வந்து எலிவேட்டர் ரிப்பீட்டட் டிராயிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் காலம் டிராயிங்ஸ் இருக்குது. காலம் டிராயிங்ஸும் எலிவேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ கீ பிளான் இருக்குது. கீ பிளானில் காலம் மார்க் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் எலிவேஷனில் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிராயிங்கில் ஒரே ஒரு செக்ஷன் டைப் தான் இருக்குது. ஸோ அதனால 1ஓட செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதர் டீட்டெயில்ஸ் லெஜெண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது காலம். ஸோ இது காலம் டீட்டெயில்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வால். ஸோ வால் வந்து நிறைய ஏரியா இருக்குன்றதுனால, நிறைய வால்ஸ் இருக்குன்றதுனால கீ பிளானை ஒரு தனி ஷீட்லேயே கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா வால் டிராயிங்லேயே ஒரு ஓரத்தில் நம்ம பார்த்தது மாதிரி தனியாக கூட கொடுக்க முடியும். ஸோ அது உங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்துக்கோங்க. ஏரியா எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பார்த்துங்க, எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். தனி ஷீட்டாக கொடுக்கணுமா இல்லை வந்து அதே டிராயிங்கில் வச்சிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து வால் மார்க்கோடது. இந்த ஹேட்ச்மெண்ட் இருக்கிறது எல்லாமே வால் தான். ஸோ அடிஷனலாக இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வால் எலிவேஷன் எந்தெந்த ஷீட்டில் கொடுத்துருக்குன்னு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ R10ல பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஏ இருக்கும். ஸோ இதுதான் வாலோட எலிவேஷன் டீடைல்ஸ். ஸோ எலிவேஷன் ஏ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதில் பார்மெண்டிங் ஷெட்யூல் இருக்குது, லேப் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வாலோட கண்டினியூஷன் தான். ஸோ இதெல்லாம் வால் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட அடுத்து பார்த்தீங்கன்னா பீம். பீம் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எலிவேஷன் ஏ அதுக்கு ஒரு கீ பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த ஷீட்லேயே வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக தனியாக ப்ளோன் அப் டீடைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனலாக இன்னொன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அக்சசரிஸ் ஷெட்யூல். நம்ம போன சாப்டரில் பார்த்தோம் அக்சசரிஸ் எப்படி பார்க்குறதுன்னு, எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த அக்சசரிஸ் கால்குலேட் பண்ணி இங்கே ஒரு ஷெட்யூலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து பிளான்ல டீடைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்லாப். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் இந்த ஷீட்ல இருக்கு. ஸோ அதர் ஷீட்டுக்கு மேட்ச் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் ஷெட்யூல் தனியாக கொடுத்துருக்காங்க. செக்ஷன்ஸ் அண்ட் டிபிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் ஏரோ மார்க் வச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான்ல கொடுக்கும்போது நார்த் ஏரோ கொடுக்கணும். அது கீ பிளானா இருந்தாலும் இதாக இருந்தாலும். அப்புறம் இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸ் ஷெட்யூல் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் பாட்டம் தனியாக பண்ணியிருக்காங்க, B1 தனியாக பண்ணியிருக்காங்க, தென் B2 பண்ணியிருக்காங்க, தென் T1 T2 பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே B1ஓட டிராயிங்ஸ். இந்த ஸ்கேல் என்ன கொஞ்சம் கூட கம்மி பண்ணியிருக்க முடியும். அப்படி கம்மி பண்ணியிருந்தா ஷீட் வந்து நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்கேல் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷீட்ஸும் எக்ஸீட் ஆகாது, டிராயிங்கும் கிளியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே B1 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா B2 வந்துச்சு. அடுத்து B2 தான் அது எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து, உங்களோட டிராயிங் கிளாரிட்டியை பொறுத்து B1 B2 ஒரே டிராயிங்கில் கூட பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே அடிஷனல்ஸ். ஸோ அடுத்து டாப் வந்து T1 drawing, T2 drawings, T2 டாப் அடிஷன். ஸோ இதெல்லாமே டாப் அடிஷனல் பாஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்லாப் ஆன் கிரேடு. ஸோ ஸ்லாப் ஆன் கிரேடு பிளான்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே தான் பாஸ் இருக்கு. ஸோ இது மெஷ் கொடுத்துருக்காங்க. மெஷ் வந்து நம்ம எதுவும் பார்க்கல. இனிமேல் வர மெஷின் வந்து நம்ம பார்க்கல, வர வீடியோஸ்ல நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது ஸ்லாப் ஆன் கிரேட் அடிஷனல் பாஸ் கொடுத்துருக்காங்க. பிளான் செக்ஷன்ல டீட்டெயில். ஸோ அதுலேயும் கீ பிளான் வச்சிருக்காங்க எந்தெந்த ஏரியான்றதுக்காக. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்லாப் ஆன் கிரேட். ஸோ இது எல்லாமே ஸ்லாப் ஆன் கிரேட் தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 51 டிராயிங்ஸ் இருக்கு. 51 டிராயிங்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்றது நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு ஷாப் டிராயிங். ஸோ ஃபுல் செட் ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபுல் செட்டு ஷாப் டிராயிங் இது. ஸோ இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னால ஒரு 51 ஷீட்ல முடிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள்ஸாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ் போகும். ஸோ ஒன்று எலமெண்ட் ஏரியா வைஸ் பிரிச்சு போடுவாங்க. ஃப்ளோர் வைஸ் பிரிச்சு டிராயிங்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். கான்செப்ட் வைஸ் இது இவ்வளோ தான். இந்த வீடியோவோட பார்ட் 1 பேசிக்ஸ் வந்து முடியுது. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பார்ட்ஸ் வரைக்கும் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸாக பிளான் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட வியூவர்ஸ் தான். அவங்க தான் தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, சார் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்க, எப்படி போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட தொடர்ச்சியான கொஸ்டினால தான் இப்போ நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் போய் சேரணுன்றதான் என்னோட நோக்கம். ஸோ அதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.